ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் சூப்பரான ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சட்டுன்னு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு தோசை தான் பண்ண போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக. நம்ம வீட்டில் எப்பயுமே பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சில நாட்களில் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிருக்க மாட்டோம், இல்லை நிறைய நாள் மாவு இருந்துச்சு 2 நாள் அரைக்க வேணாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்றைக்கி நம்ம பண்ணுற போல் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இன்ஸ்டன்ட் தோசையும் அப்புறம் முள்ளங்கி சட்னியும் பண்ண போகிறோம். முதல்ல தோசைக்கு மாவு கலந்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு, இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் இந்த கப்பில் 1 கப் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. ஏன்னா இந்த ரவையிலையும் சரி அவலையும் சரி கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசி கீழே ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரவையும் அவலையும் கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் தான் நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிரையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். தயிர் ஊற்றி கலந்தாச்சு. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. அந்த தயிரோட ஈரப்பதம், நம்ம கழுவின ஈரப்பதம் மட்டும்தான் இருக்குது. அது வந்து அந்த ஈரப்பதத்திலே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். அதுங்களையும் நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சிட்டோம்னா இதுவும் சரியாக இருக்கும் டைம். இப்போ ஊறட்டும். 5 நிமிஷங்கிறது ஒரு 10 நிமிஷம் கூட ஊறட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் இது ஊறட்டும். நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதாவது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளை பூண்டு இதெல்லாம் நம்ம உரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம முள்ளங்கி சட்னிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. முள்ளங்கி, வெங்காயம் ஒரு 10 போல் வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு பல் ஒரு 5, கொஞ்சமாக புளி எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம வதக்கி எடுத்துருவோம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்துருவோம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 7லேருந்து 8 போல் பூண்டு, அடுத்து முள்ளங்கி 2 நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்குவோம். இதை வதக்கிடுவோம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். அதே போல் வெங்காயம், இந்த முள்ளங்கி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை வாடை போகணும் ரெண்டுக்குமே, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இதை எடுத்து தனியாக மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இது கூடயே நம்ம பருப்பெல்லாம் போட்டு வறுத்தோம்னா பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும், இல்லை இந்த காய் வதங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாம் ஈரப்பதம் இருக்கும், அதில் ஈரப்பதம் இருக்காது இல்லையா, அதனால் ரெண்டையுமே இதுகளெல்லாம் தனியாக போட்டு, இந்த காய் வகைகள்லாம் தனியாக போட்டு வதக்கிக்கிட்டேன். நீங்கள் வதக்கி எடுக்கிறதுமே அதே போல் தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பக்குவம் சரியாக வராது, அதனால் இது போல் தனித்தனியாக வதக்கி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையே வறுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. பார்த்திங்களா, இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6 போல் வரமிளகாய், கொஞ்சமாக புளி, இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, பருப்பு ரொம்ப கருகாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கருகி போயிடும் சட்டுன்னு. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பருப்பு, மிளகாய், புளி எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான எல்லாமே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது ஆறிட்டு இருக்கட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம ரவை கலந்து வச்சோம் பார்த்திங்களா, அதையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஊறி இருக்கும் இந்நேரம். 5 நிமிஷம் ஊறினாலே போதும். அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கிட்டவே ஆயிடுச்சு. இப்போ அதை அரைச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டுடலாம். எந்த அளவுக்கு அரைக்க முடியும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா அரைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் 2 டைம் போட்டு அரைச்சிக்கிறேன். போட்டுட்டு நமக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அரைப்படாது. அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். மாவு அரைச்சாச்சு.
கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சதுலேயே இந்த அளவு கரெக்டாக இருக்குது. பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். மாவு ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்ததாக வந்து சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஏன்னா தோசை வந்து நம்ம சுட சுட சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் சட்னி அரைச்சிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை, தேவையான உப்பு. இப்போ சட்னி அரைச்சிருவோம். சட்னிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா சொல்கிறேன் இப்போ எந்த பக்குவத்தில் அரைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சிட்டு தரேன். சட்னி வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம வந்து இதில் தண்ணியெல்லாம் கலந்துக்க வேண்டாம், இப்படியே நம்ம வச்சுக்கலாம். சட்னி அரைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பருப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அந்த முள்ளங்கி வந்து நல்லா வலுவலுப்பாக அரைஞ்சிருக்கும், பருப்பு வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. சட்னி வந்து ரொம்ப வலுவலுப்பாக நீங்கள் அரைச்சிங்கன்னா எந்த சட்னியாக இருந்தாலுமே அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருந்தால் நம்ம யாருக்குமே பிடிக்காது. லைட்டாக எந்த சட்னி அரைச்சிங்கனாலும் சரி, கொஞ்சம் கொரகொரப்பாக, அந்த இட்லி தோசை மாவுக்கெலாம் அரைச்சோம்னா நம்ம எப்படி பக்குவம் பார்ப்போம், அந்த லைட்டாக கொரகொரப்பு இருக்கா அப்படின்னு, அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி. அடுத்ததாக தோசைக்கு வந்து மாவு ரெடியாக இருக்குது. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அப்புறமா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பரோட்டா வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. உங்கள் ஒருத்தரோட கமெண்ட்டை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க நான் கமெண்ட் பார்க்குறதில்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் நான் ரொம்ப கவனித்து பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. சிலருக்கு வந்து டவுட் கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு அக்கா அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நான் வந்து பதில் சொல்லாமல் இருந்திருப்பேனே தவிர, டவுட் கேட்டிருக்கவங்களுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா வீடியோவில் ஒரு காமெடியாக ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. பரோட்டா சுடவே இல்லை நீங்கள், அப்புறம் எப்படி பரோட்டா சுட்டேன்னு சொன்னீங்க, மாவு மட்டும்தான் பேசுனீங்க, பரோட்டா நீங்கள் தோசைக்கல்ல போட்டு சுடவே இல்லையே அப்படின்னாங்க. அப்போ அவங்க வீடியோவை எந்த லெவலில் பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த அளவுக்குலாம் ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி தான் உங்களுக்கு சமையல் புரியும்னு தெரியல. அதே தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் செஞ்ச பரோட்டா வேறு, நீங்கள் கடையில் பரோட்டா வாங்கிட்டு லாஸ்ட்டாக காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே எல்லாருக்குமே இந்த கமெண்ட் வந்து ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. ஏன்னா பரோட்டா ஒன்று செய்யாமலே கடையில் வாங்கிட்டு வந்து பரோட்டா வச்சு காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ அவங்களுக்கு அது வந்து பழக்கமாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு ப்ராசஸுமே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ மாவை பிசைஞ்சிட்டோம், அடுத்து என்ன செய்வாங்க, சுட்டு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இடையில நம்ம என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியாது. சில கமெண்ட் வரும், உப்பே நீங்கள் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு போடுறதுங்கிறது ஒரு செகண்டில் வர ஒரு கிளிப்பு. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 10 செகண்டுக்குள்ளே வந்து அது வந்து மறைஞ்சு போயிடும். அதனால் யாருக்கு தெரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எந்த வீடியோவுமே நிறைவாக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து. இது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினச்சே சொல்லிட்டேன். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு, நம்ம தோசை ஊற்றிடலாம். நம்ம வந்து இது மெலிசான தோசையாக ஊற்ற வேணாம். நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் அந்த ஊற்றுவோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி கல் தோசைக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம பண்ணியிருக்க தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். தேங்காய் சேர்த்தாலே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் தேங்காய் சேர்த்து ஆப்பம் செய்கிறப்போ அது லைட்டாக ஒரு இனிப்போடு சேர்த்து அந்த தேங்காயோட டேஸ்ட் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த இது சாப்பிட்றப்போ எவ்வளோ நல்லாயிருக்குமோ அதே போல் இந்த தோசையும் இருக்கும். நம்ம சட்டுனும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தோசை எடுத்துடலாம். நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சதுனால மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை மெலிசா வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை கெட்டியாக இருக்கட்டும் கல் தோசை மாதிரி இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இந்த தோசை வந்து மூடி வச்சு ஒரு பக்கமாக தான் வேக வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, உங்கள் விருப்பம் தான். தோசை ஊற்றி சாப்பிட்றது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து 2 பக்கம் திருப்பி வேக வச்சு சாப்பிட்ற தோசை தான் பிடிக்கும். ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் வேக வச்சாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அருமையான தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசை பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி மேலே வந்து சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. உங்களுக்கு திருப்பி போடுறதுனாலும் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். அருமையான இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சு இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ சாஃப்டான ஒரு தோசையில் இந்த மாதிரி ஒரு முள்ளங்கி சட்னி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரசாரமாக நல்லா அந்த புளிப்பழம் போட்டிருக்காது, முள்ளங்கியோட வாடை கொஞ்சம் கூட தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து இதில் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. எல்லாருக்குமே இந்த முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த முள்ளங்கியோட வாசனை துளி கூட கிடையாது இந்த சட்னியில். கண்டிப்பாக இது சாதத்துக்கு சைடிஷாக வச்சு நம்ம சுடு சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக இருந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நான் போய் சாப்பிட்றேன்.